பீரியட்ஸ் டைம்ல வெளிப்பட வேண்டிய ரத்தத்தினுடைய அளவு வந்து 80 to 150 ml இவ்வளவுதான் வெளிப்படணும். மொத்தமா 3-4 நாட்களும் சேர்த்து நமக்கு அவ்வளவுதான் ரத்தம் வெளிப்படணும். அந்த ரத்தம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சிறு சிறு கட்டிகளாக போறது நார்மல். அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். இதுவே வந்து ஒரு நாளைக்கு 3 pads வரைக்கும் நார்மல். இதுவே நான் ஒரு 5-6 pads வரைக்கும் மாத்திரேன் டாக்டர் அப்படின்னு சொன்னா அது அப்நார்மல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஏன் உருவாகுது? நார்மலா இருக்கக்கூடிய அந்த கருப்பையினுடைய உள் சுவர் தடிமன் அப்படிங்கிறது 8 to 9 mm ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கணும். அதை தாண்டி ரொம்ப அதிகமாகுது. நீங்க 28th டே அப்படி ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது அவ்வளவுதான் இருக்கணும். அதை தாண்டி ரொம்ப அதிகமா இருக்குங்கும் பொழுதுதான் இந்த மாதிரி அதிகமான உதிரப்போக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் யாருக்கு வரலாம்? சாதாரணமா இருக்கக்கூடிய ஹார்மோனல் இஷ்யூஸ், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், இந்த ஹார்மோனல் இஷ்யூஸ். கருமுட்டை வெடிவரக்கூடிய நிகழ்வு நடக்கல அப்படிங்கும் பொழுது அதிக உதிரப்போக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து கர்ப்பப்பையில ஏதாவது கட்டிகள் இருக்கு, ஃபைப்ராய்டு மாதிரியான கட்டிகள் இருக்கு. அதே மாதிரி சினைப்பையில ஏற்படக்கூடிய கட்டிகள், அதிக உதிரப்போக்கு கட்டி கட்டியா வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்ம ஒரு ஹார்மோன் மாத்திரை எடுத்திருக்கிறோம், ஸோ பீரியட்ஸே வரல, அதுக்காக நான் ஒரு மாத்திரை சாப்பிட்டேன், அதை தொடர்ந்து ஓவர் ப்ளீடிங் இருக்கு அப்படிங்கிற காரணமும் ஒரு விஷயமாக நம்ம கன்சிடர் பண்ணணும். அடுத்து வந்து தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள்லையுமே வந்து அதிக உதிரப்போக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு ஹீமோகுளோபினுடைய அளவு ரொம்ப குறைவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுலயும் அதிக உதிரப்போக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கருப்பை புண்கள் அப்படி எடுத்துக்கலாம். ஸோ இந்த காரணத்தினாலையும் நமக்கு அதிக உதிரப்போக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கல்லீரல்ல ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, மண்ணீரல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, சிறுநீரகத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி காரணங்கள்னாலையும் நமக்கு அதிக உதிரப்போக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரேர் கேசஸா கேன்சர் மாதிரியான நோய் நிலைகள்ல, புற்றுநோய் மாதிரியான நோய் நிலைகள்ல வந்து நமக்கு அதிக உதிரப்போக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.